கண்களை மூடுவோம். தேவ சமூகத்திலே கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்கும்படியாய் நாம் ஆயத்தமாயிருக்கலாம். வரப்போகிறார் இயேசு, வரப்போகிறார். பிதாவாகிய தேவனாய் வரப்போகிறார். வரப்போகிறார் இயேசு, வரப்போகிறார். உலகத்தை நியாயம் தீர்க்க வரப்போகிறார். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். அடியனுக்கு ஒன்றும் தெரியாதுப்பா, உங்க பாதத்தில் வைக்கிறேன். பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு கூட பேசும்படியால் உங்களை நோக்கி பார்க்கிறேன். இந்த வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கட்டும். யூடியூப் மூலமாய் கேட்கிற ஜனங்களுக்கும் ஊழியர்களுக்கும் பிரயோஜனமாயிருக்கட்டும். நீங்க பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். எடுத்துக்கொள்ளுவோம். நியாயாதிபதிகள் புஸ்தகம் 17வது அதிகாரத்திலும் 18வது அதிகாரத்திலும் சில வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். பக்கம் 326, 327 பக்கம். பழைய ஏற்பாட்டின் காலத்திலே, நியாயாதிபதியின் காலத்திலே நடந்த சம்பவத்தை பார்க்க போகிறோம். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ராஜாக்கள் இல்லாதபடினால் அவரவர்கள் இஷ்டப்படி நடந்து கொண்டு தன் வாழ்க்கையை ஏற்படுத்தி கொண்டு வந்தார்கள். இந்த அதிகாரத்திலே நடந்த சம்பவங்கள் என்றைக்கு என்று பார்க்க போனால் 3500 அல்லது 600 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவங்களை குறித்து நாம் இன்றைக்கு பார்க்க போகிறோம். இந்த வசனத்தை என் அன்பு பிள்ளைகளை எப்போது எழுதப்பட்டது என்றால், நடந்தது என்றால் 3500 வருஷங்கள் அல்லது 600 வருஷங்களுக்கு முன்பாக நடந்த சம்பவத்தை குறித்து இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, அந்த நாளிலே ராஜா இல்லை தேசத்தை ஆளுக செய்ய, இஸ்ரவேல் தேசத்தை ஆளுக, இஸ்ரவேல் ஜனங்களை ஆளுக செய்ய ராஜா இல்லை. அவர்களுக்கு இஷ்டம் போல நடந்து கொண்டு வந்தார்கள் என்று இந்த வேதத்தில் பார்க்கிறோம். முக்கியமாய் 3 காரியத்தை குறித்து இதில் பார்க்க போகிறோம். ஒரு ஜங்ஷன் இருக்கிறது. ஒரு ஜங்ஷன் இருக்கிறது என்றால் வருகிற ட்ரெயின் எல்லாம் அங்க நின்று அரை மணி நேரமாவது காத்து கொண்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் ட்ரெயின் புறப்படும். இங்கே 2 ட்ரெயின் இந்த ஜங்ஷன்ல வந்து என்ன பண்ண போகிறது என்று நாம் பார்க்க போகிறோம். 2 எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் வந்து இந்த எப்ராயிம் மலை தேசத்தின் ஜங்ஷன்ல வந்து யூதயா எருசலேமில் இருந்து ஒரு ட்ரெயின் எக்ஸ்பிரஸ் வந்து இந்த எப்ராயிம் மலை தேசத்துக்கு வந்து என்ன பண்ண போகிறது என்று பார்க்க போகிறோம். அடுத்தது சோராவிலும் எஸ்தாவிலும் இருந்து வரப்போகிற தான் என்கிற எக்ஸ்பிரஸ் இந்த
எப்ராயிம் மலை தேசத்துக்கு வந்து ஜங்ஷனுக்கு வந்து 2 எக்ஸ்பிரஸ் வந்து என்ன பண்ண போகிறது என்று பார்க்க போகிறோம். என் அன்பு பிள்ளைகளே, சரியாய் ஒரு தேசத்துக்கு ராஜா இல்லை என்றால் அந்த ஜனங்களை வழிநடத்த முடியாது. ஒரு ஆமீன் சொல்லமா? கடந்த நாட்களிலே ஒரு சகோதரனை சந்தித்தேன். அவர் கோவித்திலிருந்து வந்தார். அவரை சில காரியங்கள் கேட்கும் போது ஒரு தம்பிக்காக 5 லட்சம் ரூபாய் கோவித்துக்கு போக வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனால் ஏஜென்ட் மூலமாய் போனால் அங்கே ஒட்டகம் வைக்கக்கூடிய வேலையை கொடுத்து விடுவார்கள். உனக்கு சொல்லுகிற வேலை ஒன்று, அங்க போய் கொடுக்கிற வேலை வேற. 120 அந்த நாட்டு பணத்தை கொடுப்பார். இந்திய நாட்டு பணம் 30,000 ரூபாய். இப்படியாய் சொல்லி சாப்பாட்டுக்கு அவர் சொன்னார் சங்கு ஊத வேண்டும் என்று. ஒருவேளை கம்பெனி மூலமாய் வந்தால் அவருக்கு நல்ல ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைக்கும். அந்த கம்பெனி வேலையிலையும் அதாவது ஏதாயிலும் தவறு செய்து விட்டால் அந்த தேசத்தின் சிட்டிசன் ஆட்களாக காணப்பட்டாலும் அந்த சிட்டிசனை கேன்சல் பண்ணி விடுவார்களாம், கொடூரமான தண்டனை கொடுப்பார்களாம். அந்த தேசத்துக்கு ஏற்ற, அந்த ராஜாக்கு ஏற்ற காரியங்கள் நடந்தால், இன்றைக்கு தமிழ்நாட்டு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஐயா அவர்கள் மகளிருக்கு எப்படி 1000 ரூபாய் மாதம் கொடுக்கிறாரோ, அந்த தேசத்திலே 1,50,000 ரூபாய் ஒவ்வொரு மனிதனுக்கும் அந்த தேசம் கொடுக்கிறதாம். என் அன்பு பிள்ளைகளே, இங்க வருகிற ஜங்ஷன்ல 2 நபரை குறித்து பார்க்க போகிறோம். வாசிக்கலாம். 17ஆம் அதிகாரம் நியாயாதிபதிகள் புஸ்தகம். இதில் சொல்லப்படுகிற ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசிக்கலாம், 2 வசனத்தை. மீதி அப்படியே நாம் பேசலாம். 1-2 வாசிப்போம். எப்ராயிம் மலை தேசத்தாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தார். நன்றாக கவனிக்கணும். எப்ராயிம் மலை தேசத்தினாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன் தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிற்றே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே, அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே, நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய் என்றாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, எவ்வளவு அழகான வார்த்தை. இந்த மீகாவுடைய தாய் வயதானவள். அந்த தாயார் கொஞ்சம் கொஞ்சமாய் என் அன்பு பிள்ளைகளே 1100 வெள்ளிக்காசு சேர்த்து வைத்திருக்கிறாங்க. இந்த 1100 வெள்ளிக்காசு இந்தியன் மணிக்கு கணக்கிட்டு பார்த்தால் 12 லட்சத்திலிருந்து 15 லட்சம் வரையிலும் அந்த ரூபாயை அந்த காலத்தில் சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இன்றைக்கு 15 லட்சம் நம்மிடத்தில் இருக்கிறது என்றால் சாதாரண பணமா? இல்லையே, பெரிய பணம் அல்லவா? அந்த தாயார் ஒவ்வொரு நாளும் போய் அந்த பணத்தை பார்த்துவிட்டு வருவார்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் எப்படி சேர்த்தார்கள் என்று தெரியாது. அவர்கள் வேலை செய்தார்களா அல்லது யாராவது கொடுத்தார்களா? அந்த பணத்தை அவர்கள் எதிர்காலத்துக்காக வைத்தார்களா என்று தெரியாது. ஆனால் எவ்வளவு பத்திரம் பண்ணி வைத்திருக்க வேண்டுமோ அந்த 1000
1100 வெள்ளிக்காசை பத்திரமாய் வைத்தது இருந்து அதை தன் மகன் பார்த்துவிட்டு ஒரு நாள் அந்த 1100 வெள்ளிக்காசை திருடி கொண்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இவன் திருடனவன் செலவு பண்ணவில்லை. எப்ப திருடனான், எத்தினால் வைத்திருந்தான் என்று சொல்லப்படவில்லை. இந்த தாயார் அந்த தினமும் போய் பார்த்து கொண்டிருந்தபடினால் ஒரு நாள் பார்த்துவிட்டு அவர்களுக்கு சாக்காகிவிட்டது. என் பணம் யாரோ திருடி கொண்டு போய்விட்டார்களே என்று சாப்பனையாய் விடுகிறாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நாமத்துக்கு மகிமுண்டாக. அந்த காலத்துல எப்படி சாபம் விட்டார்கள் என்று தெரியாது. இந்த காலத்துல எப்படி சாபம் விடுவார்கள் என்று நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த காலத்துல மண்ணை கூட வாரி விடுவார்கள். ஆனால் அந்த காலத்துல அந்த தாயார் மார்பலை அடித்துக் கொண்டு வாயிலை அடித்துக் கொண்டு சாபம் விட்ட அந்த வார்த்தைகள் தன் மகனுடைய காதிலே கேட்டபடினால் அவன் எங்கே எனக்கு இந்த சாபம் நேரிடுமோ என்று நினைத்து அதிலிருந்து ஒரு வெள்ளிக்காசு கூட எடுக்காமல் 1100 வெள்ளிக்காசை தன் தாயிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். இந்த தாய் ஐயோ என் பிள்ளையை சாபம் இட்டு விட்டனே, இந்த 1100 காசு எனக்கல்ல, என் பிள்ளைக்கு தானே நான் சேர்த்து வைத்தேன். இந்த மறுபடியும் தன் மகன் கிட்ட அந்த 1100 வெள்ளிக்காசை கொடுக்கிறாங்க. அவன் வாங்கி மறுபடியும் தாயிடத்திலே அந்த அன்பை பகிர்ந்து கொள்ளுகிறார்கள். இது உனக்கு தான்பா சேர்த்து வைத்தேன். அவன் நினைக்கிறான், இந்த காசு நான் திருப்பி வாங்கி கொண்டால் என் தாயிட்ட சாபம் எல்லாம் எனக்கு வந்து நேரிடுமோ என்று பயந்து போய் மறுபடியும் அந்த தாயார்கிட்ட கொடுக்கிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்போது அந்த தாய் 200 வெள்ளி காசு எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தால் அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டிலே இருந்தது. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது எப்படி சொல்லி கொடுக்கிறாள் என்றால் 3வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையில் இருந்து இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். ஒரு ஆமென் சொல்லுங்க. என்ன சொல்லுகிறாள்? 200 வெள்ளிக்காசை எடுத்து குறைஞ்சபட்சம் ஒரு 2 லட்சத்திலிருந்து அதாவது 2.5 லட்சம் வரையிலும் வெட்டப்பட்ட, எவ்வளவு அழகாய் சொல்லப்படுகிறது, வெட்டப்பட்ட ஒரு சுரூபம், வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகம் உண்டு பண்ண முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. சாத்தானுடைய கிரியைகள் உள்ளே புகர்ந்து இந்த தாயார் உள்ளத்திலே புகர்ந்து வெட்டப்பட்ட அதாவது ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் ஒரு சலை
கண்ணில ஒரு சுரூபம், அத கட்டையில ஒரு சுரூபம், அதை செய்து கர்த்தருக்கென்று நியமித்தேன், இப்பொழுதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றால். ரொம்ப கவனமாக இருக்கணும். சாத்தான் எந்த வழியிலையும் நம்ம மைண்டை டைவர்ட் பண்ணுவான். இன்றைக்கு கிறிஸ்தவர்களும் சரி, ஊழியக்காரர்களும் சரி, ஒரு திருமணம் நடத்த வேண்டும் என்றால் நாளை பார்க்கிறார்கள். எந்த நாள் நல்ல நாள், எந்த நாள் மனநாள், அது புதன்கிழமை வைக்கலாமா, வியாழக்கிழமை வைக்கலாமா, வெள்ளிக்கிழமை வைக்கலாமா என்று நாளை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இது எப்படி என்றால், சாத்தானுடைய கிரியைகள் உங்களுக்குள்ளே புகழ்ந்து அதை வேலை செய்கிறது, தன்னை அறியாமலே இருக்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? ஜெபித்தால் இப்படிப்பட்ட சிந்தனைகள் வராது. அந்த நாளிலே கர்த்தர் உங்களோடு கூட அந்த நாட்களில் மீகாவின் வீட்டில் இருக்கும் போது இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை 200 வெள்ளிக்காசை எடுத்து தட்டான் கையில கொடுத்து அது சொர்பத்தையும் விக்கிரகத்தையும் செய்ய வைத்து, இது கர்த்தருக்கென்று நியமித்தேன் என்று சொல்லுகிறார். பாருங்க, சொர்பம் விக்கிரகம் தெய்வத்துக்கு வைக்கிறாளா? அந்த சிந்தையை சாத்தான் எப்படி கெடுத்து நாசம் பண்ணிருப்பான் என்று பாருங்க. என் அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு நாணமாய் இருக்க வேண்டும், ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். சாத்தான் எந்த வழியிலும் நமக்கு கிரியை செய்வான். நாம் எந்த அளவுக்கு நாணமாய் இருக்கிறோம் என்று அனுதினமும் தேவ சமூகத்தில் ஜெபிக்கணும். ஜெபித்தால்தான் சாத்தான் கிட்ட வர முடியாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 5வது வசனத்தை வாசிக்கலாம். மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். அவன் ஒரு ஏபத்தையும் சுருபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். இவன் அவனுக்கு ஆசாரியனான் ஆனான். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏபத்து, ஏபத்து என்றால் அது ஒரு உடை. அந்த உடையை போட்டுக்கொண்டுதான் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு போய் தெய்வத்தை தொழுது கொள்வார்கள். இந்த மீகா ஒன்றுத்துக்கும் உதவுவதனாய் இருந்து அதாவது விக்கிரகத்தையும் சுரபத்தையும் தன் வீட்டில வைத்து சாமிக்கு ஒரு கோயிலை கட்டி அந்த விக்கிரகத்தை உள்ள வைத்துக் கொண்டு ஒரு ஏபத்தையும் உண்டு பண்ணினான். உண்டு பண்ணி தன் மகனுக்கு, அதாவது என் அன்பு பிள்ளைகளே, அவனை பிரதிஷ்டை செய்து இவனுக்கு அவன் ஆசாரனாய் மாற்றிக்கொண்டார்கள். இதுதான் அவர்களுடைய இஷ்டப்படி தான் நடந்து கொண்டார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, இப்படியா இந்த மீகா தாய் இருவரும் செய்து விக்கிரகத்தை உண்டாக்கி தன் வீட்டில் ஒரு கோவிலை கட்டி உள்ளே அதுக்கு வைத்து யோபத்தை உண்டாக்கி உள்ளே இவர்கள் ஆராதனை செய்து கொண்டு வந்தார்கள். வரும்போதுதான் ஒரு எக்ஸ்பிரஸ் வருகிறது. அது எங்கிருந்து வருகிறது என்று பார்க்கலாம். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 7வது வசனத்தை வாசிக்கலாம். நன்றாக கவனிக்கணும். யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானும் லேவியனுமான ஒரு வாலிபன் அங்கு தங்கியிருந்தான். அந்த மனுஷன் நன்றாக கவனிக்கணும். அப்படி நில்லுங்க. எங்கேயாவது போய் பரதேசியாய் தங்கலாம் என்று நினைத்து தன் தேசத்தை விட்டு, எருசலேமை விட்டு, தன் வீட்டை விட்டு, தன் உறவினரை விட்டு, தன் வம்சமே ஆசாரியின் குடும்பமாய் இருந்த என் அன்பு பிள்ளைகளே,
அதெல்லாம் விட்டு விட்டு சிலர் சொல்லுவாங்க, நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், போயிடுவேன் சொல்லுவாங்க வீராப்பு கோசம். ஆனால் போக மாட்டாங்க. எங்க வீட்டாண்ட ஒருத்தர் இருந்தான், அடிக்கடிக்கு தூக்கு மாட்டிக்குவான், சும்மா மாட்டுவான், தூக்கு மாட்டிக்கிறேன்னு போக மாட்டான், சும்மானாலும் போய் தூக்கு மாட்டிக்குவேன்னுவான். ஆனா ஒரு நாள் செத்து போயிட்டான் அவன். ஒரு ஆமென் சொல்லமா? அது போல இவன் எங்கேயாவது பரதேசியாக போய் தங்கலாம் என்று ஆசாரியனுடைய வம்சத்துல பிறந்த இவன் யார் என்று கடைசியில பார்ப்போம். என் அன்பு பிள்ளைகளே, ஆசாரியன் வம்சத்திலிருந்து வந்த இவன் தன் தேசத்தை விட்டு, ஆசாரியனுடைய அந்த அபிஷேகத்தை விட்டு, ஊரை விட்டு ஓடி எங்கேயாவது தங்கலாம் என்று நேரா எங்க வரன் என்றால் இந்த எபிராயிம் மலை தேசத்தில் உள்ள மீகாவின் வீட்டுக்கு வருகிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. இந்த மீகா என்ன சொல்லுகிறார் வாசிக்கலாமா? 8வது வசனத்தை. அந்த மனுஷன் எங்கேயாயிலும் பரதேசியாகி போய் தங்கும்படிக்கு யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரை விட்டு புறப்பட்டு பிரயாணம் போகையில் எபிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாவின் வீட்டில் வந்து சேர்ந்தான். இங்கே இருந்து அவன் கேட்கிற, எங்க இருந்து வந்தாய் என்று மீகா அவனை கேட்டதற்கு அவன், நான் யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய லேவியன் என்று சொன்ன எங்கேயாகிலும் போய் தங்க போகிறேன் என்றான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இவனுக்கு ஒரு என்ன நினைச்சிட்டா, இந்த மீகா ஒரு ஆசாரியன் குடும்பத்திலிருந்து ஒருவன் என் வீட்டுக்கு வந்து விட்டான் என்று அவன் வெளியே சொல்லவில்லை. உள்ளத்தில் ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி, ஆனந்தம். எதற்கு என்றால், நான் கட்டி வைத்திருக்கும் கோவிலுக்கு ஒரு உண்மையான ஆசாரியன், ஊழியக்காரன் எனக்கு வேண்டும். இது கர்த்தர் எனக்கு செய்த நன்மையான காரியங்கள் என்று உள்ள நினைத்து கொண்டு அவனிடத்தில் சொல்லவில்லை. இவன் மீகா நினைத்துகிறான், கர்த்தரே அனுப்பிவிட்டார், நான் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு லேவியன், ஒரு ஆசாரியன் வந்துவிட்டான் என்று நினைத்து சந்தோஷமாய் ஏற்றுக்கொள்ளலாம் என்று நினைத்து அவன் உள்ளே வெளிப்படையாய் சொல்லவில்லை, உள்ளே நினைத்து அவன் அழகாய் தன்னை. அப்புறம் 10. அப்போது மீகா சொல்றான் பாருங்க, நீ என்னிடத்தில் இரு, நீ எனக்கு தகப்பனும் ஆசாரியனுமாய் இருப்பாய், நான் உனக்கு வருஷத்திலே 10 வெள்ளி காசையும் மாற்ற வஸ்திரத்தையும் உனக்கு வேண்டிய ஆகாரத்தையும் கொடுப்பேன் என்று அவனிடத்தில் சொன்னான். அப்படியே லேவியன் உள்ளே போனான். ஒரு ஆமென் சொல்லுங்க. இன்றைக்கு என் அன்பு பிள்ளைகளே, ஊழியத்தில் கொஞ்சம் இதை தொட்டு கொள்ளலாம். இன்றைக்கு அவர்கள் சபை வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இன்றைக்கு அதாவது தன்னை ஊழியர் என்று சிலர் நினைத்து ஒரு ஆர்டினேஷன் எடுக்க சில பேர் சில ஊழியரிடத்தில் போகிறார்கள். என் அன்பு பிள்ளைகளே, அவனுடைய அபிஷேகம் எப்படிப்பட்டது, அவனுடைய நடவடிக்கை எப்படிப்பட்டது, அவனுடைய ஆக்டிவிட்டி, அவனுடைய வழிகள் எப்படிப்பட்டது என்று அறியாமல் தனக்கென்று ஒரு மூத்த ஊழியன் இல்லாதபடினால் தனக்கென்று வைத்திருக்கிற ஊழியர்கள் சில பேரிடத்தில் போய் ஆர்டினேஷன் எடுத்துக் கொள்வார்கள். அவனுடைய அபிஷேகம் என்னது என்று கூட தெரியாமல் இன்றைக்கு போய் அநேகர் ஊழியர்களாய் ஆகுகிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமா? இந்த இடத்தில் சொல்லப்படுகிறது, எவ்வளவு ஒரு கேவலம். இந்த மீகா, அதாவது எபிராயிம் வம்சத்தில் வந்தவன், ஒரு ஆசாரியின் லேவி குடும்பத்தில் பிறந்தவன் வந்து
இந்த மீகாவின் வீட்டுக்குள்ள போய் மீகா வந்து இந்த ஆசாரியனுக்கு பிரதிஷ்டை செய்கிறான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. எவ்வளவு ஒரு அசிங்கம்! 10 வெள்ளிக்காசு கொடுக்கிறான், மாற்று வஸ்திரத்தை கொடுக்கிறான், வேண்டிய ஆதாரத்தை கொடுக்கிறான். இதெல்லாம் கேட்டு தன் உள்ளே அவனுக்கு அடங்கி இருக்கிற ஒரு ஆசாரியன் போகிறான். இன்றைக்கும் அப்படிதான் சில ஊழியர்கள் சில நேரத்தில் போய் தனக்கு அடிமையாக இருக்கிறார்கள். உனக்கென்று ஒரு ஊழியன் மூத்தவன் இருந்தால் அவன் ஆலோசனை கேட்டு நீ நடக்கலாம். அந்த ஊழியம் ஆசீர்வாதமாயிருக்கும். ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 11வது வசனத்தை வாசிக்கலாம். அந்த லேவியன் சம்மதித்தான். அந்த வாலிபன் மீகா அந்த பிரதிஷ்டை பண்ணினான். அந்த வாலிபன் அவனுக்கு ஆசாரனாகி மீகாவின் வீட்டிலே இருந்தான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்போது மீகா எனக்கு ஆசாரனாகி ஒரு லேவியன் அகப்பட்டபடினால் கர்த்தர் எனக்கு நன்மை செய்வார் என்று இப்போது அறிந்திருக்கிறேன் என்றான். ஒரு ஆமீன் சொல்லுங்க. என் அன்பு பிள்ளைகளே, யார் வந்து யார் கையிலே பிரதிஷ்டை பண்ணி கொள்ளுகிறான்? இன்றைக்கு பணத்துக்காகவும் உணவுக்காகவும் உடைக்காகவும் தன் கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போகக்கூடிய ஊழியர்களும் இன்றைக்கு இந்த உலகத்திலே இருக்கிறார்கள். ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஒரு சகோதரி இருக்கிறாங்க, என்னமோ ஞானஸ்தானம் நடக்கல, போய் பல வீடுகளில் போய் ஜெபித்து விட்டு என்ன வாங்கிட்டு வராங்க? காணிக்க வாங்கிட்டு வராங்க. எவ்வளவு பெரிய பாவம்! இன்றைக்கு பல ஊழியர்களும் அபிஷேகம் இல்லாத இடத்தில் போய் தன்னை ஒப்பு கொடுத்து அங்கே ஆர்டினன்ஸ் நடக்கிறார்கள். என் அன்பு சகோதரனே, ஊழியக்காரனே, இன்றைக்கு நாணமாய் இருந்து எங்க போய் பிரதிஷ்டை பண்ண வேண்டும், எங்க போய் ஆர்டினன்ஸ் நடக்க வேண்டும், உனக்கென்று ஒரு மூத்த ஊழியரை ஆலோசனை சொல்லக்கூடிய வைத்து கொண்டால் உன் ஊழியம் ஆசீர்வாதமாய் இருக்கும். இந்த மீகா யார்? வந்த லேவியன் ஆசாரியன் யார்? இவனிடத்தில் பிரதிஷ்டை பண்ணிக்கொண்டு தன் அபிஷேகத்தையே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. ஒரு ஆமீன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஜங்ஷனுக்கு வந்த ஒரு எக்ஸ்பிரஸ் தன்னையே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு எக்ஸ்பிரஸ் பார்க்கலாம். 19ஆம் அதிகாரம் 1வது வசனமும் 2வது வசனத்தையும் பார்க்கலாம். இஸ்ரவேலில் ராஜா இல்லாத நாட்களிலே 18 அந்நாட்களில் இஸ்ரவேலில் ராஜா இல்லை. அந்த நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை. தான் கோத்திரத்தார் குடியிருக்கிறதற்கு தங்களுக்கு சுதந்திரம் தேடினார்கள். அந்த நாள் வரைக்கும் அவர்களுக்கு இஸ்ரவேல் கோத்திரங்கள் நடுவே சொந்த சுதந்திரம் கிடைக்கவில்லை. ஆமீன் சொல்லுங்க. யோசுவா கர்த்தர் சொன்னவனமாய் எகிப்திலிருந்து வந்த ஜனங்களுக்கு கானான் தேசத்திலே அவர்களுக்கு நூல் போட்டு ஒவ்வொரு கோத்திரங்களுக்கும் அவர் நியாயப்படி அளந்து கொடுத்தார். கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை செய்தார். இந்த தான் கோத்திரம் மட்டும் வந்து ஜோசுவான் இடத்தில் அவன் கேட்டான், எனக்கு, என் கோத்திரத்துக்கு, என் சந்ததிக்கு
என் ஜனங்களுக்கு நீங்க கொடுத்த இடம் போதாது என்று சொன்னான். இதுல இல்ல, மற்ற அதிகாரத்தில் இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களேன். அப்போ ஜோசுவா என்ன சொன்னார்? கர்த்தர் சொன்னதை நான் உனக்கு கொடுத்து விட்டேன் என்று சொன்னார். அப்போது நாங்கள் போய் மற்ற தேசத்தில் பட்டணத்தை அடித்து பிடித்து அதை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ளவா என்று கேட்டார்கள். அது உன்பாடு என்று ஜோசுவா சொல்லிட்டார். அவனும் வந்து விட்டார்கள். இரண்டாவது வசனம் என்ன சொல்லப்படுகிறது? வாசிக்கலாம். ஆகையால் தேசத்தை உளவு பார்த்து வரும்படி தான் புத்திரர் தங்கள் கோத்திரத்திலே பலத்த மனுஷராகிய 5 பேரை தாங்கள் எல்லைகளில் இருக்கிற சோராவிலும் இருந்து அனுப்பி, நீங்கள் போய் தேசத்தை ஆராய்ந்து பார்த்து வாருங்கள் என்று அவர்களோடு சொன்னார்கள். அவர்கள் எபிராயிம் மலை தேசத்தில் இருக்கிற மீகாயின் வீட்டு மட்டும் போய் அங்க தங்கினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது எக்ஸ்பிரஸ் எங்க வந்து சேர்ந்தது? ஜங்ஷன், மீகாவின் ஜங்ஷன் வீட்டில வந்து சேர்ந்தது. ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளே, இந்த தான் செய்த இந்த தவறுக்குத்தான் வெளிப்படுத்தின விசேஷத்துல 12 கோத்திரங்கள் வருகிறது. அந்த 12 கோத்திரத்திலே தானுடைய கோத்திரம் வரவில்லை. ஒரு ஆமென் சொல்லுங்க. காரணம் என்னவென்றால், வெளிப்படுத்தின விசேஷத்திலே பழைய ஏற்பாட்டின் காலத்திலே 1,44,000 பேர் அந்த இடத்துல தேர்ந்தெடுக்கும் போது 12 கோத்திரத்திலிருந்து, ஆனால் ஒரு கோத்திரம், இந்த தான் கோத்திரம், பெரிய கோத்திரம் வெளிப்படுத்தின விசேஷத்துல வரவில்லை. காரணம் என்னவென்றால், இங்க செய்த அவன் அக்கிரமத்துக்குத்தான் அங்கே வரவில்லை. ஒரு ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு சகோதரே, என் அன்பு ஊழியக்காரனே, இப்படிப்பட்ட சத்திய வார்த்தைகளை நாம் ஏற்றுக்கொண்டு ஊழியத்திலே கர்த்தருக்கு பயந்து நடக்கும் போது தேவ ஆசீர்வாதங்கள் நமக்கு வரும். அநியாயமான காரியங்கள் செய்தால் அந்த பரலோக ராஜ்யத்தை பிடித்துக் கொள்ள முடியாது. பூமியில பரிதபிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். நாமமாய் இந்த கடைசி காலத்தில் இருக்க வேண்டும். இந்த தான் கோத்திரத்திலிருந்து 5 பலசாலிகளை தேசத்தை உளவு பார்க்கும்படியாய் வந்த இவர்கள் நேராய் எங்க போனார்கள் என்றால், அடைக்கலம் பட்டணமாயிருக்கிற மீகாவின் வீடு ஜங்ஷனுக்கு போனார்கள். ஒரு ஆமென் சொல்லுமா? அங்க போய் ராவ் தங்கினார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இரவு நேரத்தில் தங்கினார்கள். இவர்கள் போயிருப்பார்கள். இந்த லேவியனை கேட்டது போல, நீங்க எங்கிருந்து வருகிறீர்கள்? நான் தான் கோத்திரத்திலிருந்து வந்த ஜனங்கள், இப்படியாய் வேவு பார்க்க வந்திருக்கிறோம். இரவு ஆகிவிட்டது, எங்களுக்கு இடம் தருகிறா என்று மீகாவிடத்தில் கேட்டிருப்பார். அவர் மனம் இறங்கின பண்ணினால் இவர்களை உள்ளே கொண்டு போய் இவர்களுக்கு ஒரு ரூபை கொடுத்திருப்பார்கள். கொடுத்து அங்க ராவ் தங்கியிருப்பார்கள். அந்த இடத்துல என்ன சம்பவம் நடக்கிறது என்றால், என் அன்பு பிள்ளைகளே, சத்தம் கேட்கிறது. தெய்வத்தை ஆராதிக்கக்கூடிய சத்தம் கேட்கிறது. இந்த சத்தம் எங்கேயோ கேட்டது போல இருக்கிறது என்று இந்த 5 பலசாலிகளும் என்ன பண்ணார்கள்? வாசிப்போம் 3வது வசனத்தை.
அவர்கள் மீகாவின் வீட்டாண்டை இருக்கையில் லேவியனான வாலிபனுடைய சத்தத்தை அறிந்து அங்கே அவனிடத்தில் போய், உன்னை இங்கு அழைத்து வந்தது யார்? இவனிடத்தில் என்ன செய்கிறாய்? உனக்கு இங்கே இருக்கிறது என்ன என்று அவனிடத்தில் கேட்டார்கள். இவனுக்கு தெரியுது இவன் யார் என்று. இவன் சத்தத்தை கேட்ட உடனே, இவன் லேவியன் ஆச்சே, இவன் ஆசாரியின் குடும்பத்திலிருந்து வந்தவன் ஆச்சே, உனக்கு இங்க என்ன வேலை? நீ ஏன் இங்க வந்த என்று இந்த தான் கோத்திரத்து 5 மனுஷராகிய பலசாலிகள் கேட்கிறார்கள். நீ ஏண்டா இங்க வந்தன்னு கேட்கிறார்கள். இவன் ஒரு வாலிபனா இருந்திருக்கிறான். அந்த வாலிபனா இருந்த இவனுக்கு, உனக்கு இது எருசலேமில தானடா வேலை, உனக்கு அங்கதானடா உனக்கு ஆசாரியின் பட்டம், நீ இங்க வந்து என்ன செய்கிற என்று கேட்கும் போது அவன் சொல்லுகிறான். கீழே பார்க்கலாமாம். அதற்கு அவன், என்ன இன்னபடி மீகாயிலுக்கு செய்தான், எனக்கு சம்பளம் பொருத்தினான், அவனுக்கு ஆசாரியன் ஆனேன் என்றான். அப்போது அவர்கள் அவன் நோக்கி, எங்கள் பிரயாணம் அனுகூலமாய் முடியுமா என்று நாங்கள் அறியும்படி தேவனிடத்தில் கேள் என்றார்கள். அவர்களுக்கு அந்த ஆசாரியன், சமாதானத்தோடு போங்கள், உங்கள் பிரயாணம் கர்த்தருக்கு ஏற்றது என்று சொல்லி அனுப்பிட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. மீகாவின் வீட்டில என்னென்ன இருக்கிறது என்று எல்லாமே அறிந்த இந்த 5 மனிதர்கள் போய், அதுக்கப்புறம் இவர்களுடைய பிரயாணம் நல்லா இருக்குமா என்று கேட்டு, அந்த ஆசாரியனும் உங்களுக்கு கர்த்தருக்கு ஏற்றதா இருக்கும் என்று சொல்லி அனுப்பிவிட்டான். இவர்கள் 5 பேர் போய் வேவு பார்க்க போகிறார்கள். இவர்கள் எங்கே போகிறார்கள் என்றால் 7வது வசனத்தை வாசிக்கலாம். அப்போது அந்த 5 மனுஷரும் புறப்பட்டு லாயிசுக்கு போய், அது குடியிருக்கிற ஜனங்கள் சீதோனியருடைய வழக்கத்தின்படியே பயமில்லாமல் அமெரிக்கையும் சுகமாயிருக்கிறதையும், தேசத்தில் அவர்களை அடக்கி ஆள யாதொரு அதிகாரம் இல்லை என்பதையும், அவர்கள் சீதோனில் இருக்கிற தூரமானவர்கள் என்பதையும், அவர்களுக்கு ஒருவரோடு ஒருவர் கவைக்காரியம் இல்லை என்பதை கண்டு, ஒரு ஆமென் சொல்லுங்க, பார்த்து விட்டு விசாரித்து விட்டு, ஜனங்கள் பாவம் என்று நினைத்து இவர்களை ஈஸியா அடிச்சிடலாம், இவர்களை ஈஸியா கொள்ளடிச்சிடலாம், இந்த தேசத்தை பிரித்துக் கொள்ளலாம் என்று நினைத்து மறுபடியும் தன் தேசத்துக்கு போகிறான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மறுபடியும் தேசத்துக்கு போகிறார்கள் இந்த 5 பேரும். 10வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. 10வது வசனம் 18:10. நீங்கள் அங்கே சேரும்போது சேர்வீர்கள், அந்த தேசம் விஸ்தாரமாய் இருக்கிறது, தேவன் அதை உங்கள் கையில் ஒப்பு கொடுத்தார், அது பூமியில சகல வஸ்தும் குறைவில்லாமல் இருக்கிறது என்றார்கள். இவர்கள் போய் சொல்லுகிறார்கள் தான் இடத்துல, தேவன் உங்க கையில கொடுத்துட்டார் ஆணித்தரமா சொல்லுகிறார்கள். இவர்கள் போய் 600 மனிதர்களை கொண்டு போகிறார்கள். ஆமீன் சொல்லுங்க. 600 மனிதர்களை கொண்டு போகிறார்கள். கொண்டு போகிற வழியில மறுபடியும் என்ன பண்ணுகிறார்கள் என்றால், ஜங்ஷனுக்கு வருகிறார்கள். அல்லேலூயா. 5 பலசாலிகளும் 600 பேரை கொண்டு வந்து ஜங்ஷனுடைய மீகாவின் வீட்டிலே வைத்து, ராமின் சொல்லமா. அல்லேலூயா. 13வது வசனம் பாருங்க. பின்பு அவர்கள் அங்கிருந்து எப்ராயிம் மலைக்கு போய் மீகாவின் வீடு மட்டும் வந்தார்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. 14வது வசனத்தை வாசிங்க. அப்போது லாயிஸ் நாட்டை உளவு பார்க்க போய் வந்த 5 மனுஷர் தாங்கள் சகோதரரை பார்த்து, இந்த வீடுகளில் ஏபோத்தும் சொர்பங்களும் வெட்டப்பட்ட விக்கிரகமும் வார்க்கப்பட்ட விக்கிரகமும் இருக்கிறது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்போதும் நீங்கள் செய்ய வேண்டியதை யோசித்துக் கொள்ளுங்கள் என்றான். அப்படின்னா என்ன?
என் அன்பு பிள்ளைகளே, ஒரு பேர் மீகாவின் வீட்டு வாசலில் இருக்கிறார்கள். 5 பேர் உள்ளே போகிறார்கள். யோகத்தை எடுத்துக் கொள்கிறார்கள், சொர்பத்தை எடுத்துக் கொள்கிறார்கள், விக்கிரகத்தை எடுத்துக் கொள்கிறார்கள். எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு ஆசாரியன் கேட்கிறான், நீ என்ன செய்கிறாய் என்று. ஆசாரியன் இடத்தில் சொல்லுகிறார்கள், நீ வாயை மூடிக்கொண்டால் உனக்கு நலமாயிருக்கும். நீ ஒரு வீட்டுக்கு ஆசாரணையாயிருக்கிறாய், ஒரு வீட்டுக்கு மாத்திரம் ஆசாரியன். தான் கோத்திரம் பல ஜனங்கள் இருக்கிறார்கள். எங்களுக்கு நீ தகப்பனும் ஆசாரியனுமாய் உன் ஜீவன் போகிற வரையிலும் எங்களுக்கு நீங்க ஆசாரணையாய் இருக்க வேண்டும் என்று அவனையும் பிடித்துக் கொண்டு அவர்கள் கடந்து செல்கிறார்கள். ஒரு ஆமென் சொல்லமாம். அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. என் அன்பு பிள்ளைகளே, இவனையும் கொண்டு போய் அந்த லாய்சூரை அடித்து, அப்பாவி ஜனங்கள், ஒன்றும் தெரியாத ஜனங்கள், சந்தோஷமாய் வாழ்ந்த ஜனங்கள், இந்த தான் கோத்திரம் அந்த பட்டணத்தை அடித்து நொறுக்கி அங்க இருக்கிற எல்லா பொருட்களும் கொள்ளடைத்து அந்த பட்டணத்துக்கு தான் என்று பெயரை மறுபடியும் சூட்டுகிறார்கள். இப்படிப்பட்ட காரியம் இந்த தான் கோத்திரம் செய்தது நிமித்தம் கர்த்தருடைய கோபம் அவன் மேல் இறங்கினது. அதனால தான் பரலோக பாக்கியத்தை அவன் இழந்து விட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என் அன்பு பிள்ளைகளே, மீகா வந்து கேட்கிறான், நீங்க செய்யற காரியம் நல்லதா என்று கேட்கிறான். ஆசாரியனும் கொள்ளடித்து என்னுடைய தெய்வத்தெல்லாம் கொண்டு போகிறீங்க என்று கேட்கும்போது, என் பின்னாலே பார், 600 பேர் இருக்கிறார்கள், உன் வம்சத்தை அழித்து விடுவீர்கள் என்று பயமுறுத்துகிறான். மீகா அதை கண்டு, எனக்கு இப்படிப்பட்ட பலன் இல்லை, இவர்கள் பலத்தில் மிகுதியா இருக்கிறபடினால் பயந்து போய் தன் வீட்டுக்கு திரும்பி போய்விட்டான். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இந்த தான் கோத்திரம் இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடந்தது. என் அன்பு பிள்ளைகளே, நீ சரியாய் கர்த்தருக்கு பயந்து நடந்து கொண்டிருந்தால் மீகாவின் குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதித்திருப்பார். நீ விக்கிரகத்துக்கும் சொர்பங்களுக்கும் வீட்டுக்குள்ளே கோவில் கட்டுவதற்கும் நீ காணப்பட்டபடினால்தான் இன்னொரு கோத்திரம் வந்து உன்னை அடித்து நொறுக்கி உன் ஆசாரியனை பிடித்து கொண்டு உன் ஏகத்தை பிடுங்கிக் கொண்டு உன் விக்கிரகத்தை பிடுங்கிக் கொண்டு போனார்கள். உன் கிட்ட இருந்த தரித்திரம் இன்னொரு இடத்துல போனதுனால தான் பரலோக மகிமையை இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்தது. ஒரு ஆமென் சொல்லமா. இன்றைக்கு நாம் நாணமா இருக்க வேண்டும். விக்கிரகத்துக்கு விலகி ஓடு என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவருக்கு பிடிக்காத அந்த விக்கிரகம் ரொம்ப நாணமா இருக்க வேண்டும், ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்க வேண்டும். உன் பக்கத்தை வீட்டுக்கார் இது சாமிக்கு வைக்கலை என்று சொல்லி கொடுத்தாலும் அதை வாங்கவே கூடாது. கிறிஸ்தவன் ஜாக்கிரதையாக இருக்கணும். வேதத்தில் சொல்லப்படுகிற வார்த்தை, பேய்களுக்கு வைக்கப்பட்ட பொருட்களை உன் நாவில் தொட்டால் அது தீட்டாக மாறிவிடும் என்று சொல்லப்படுகிறது. என் அன்பு பிள்ளைகளே, மீகா ஒன்றுமில்லாதவனாய் போய்விட்டான். ஒரு ஆமென் சொல்லமா. தான் குடும்பம் பரலோகத்தையே இழக்கக்கூடிய சூழ்நிலைகள் வந்துவிட்டது. ஜாக்கிரதையாயிருப்போம், நாணமாயிருப்போம். எங்க போனாலும் செபித்து விட்டு கடந்து செல்வோம். எந்த ஜங்ஷனை டச் பண்ணாலும் நாம் நாணமாய் கர்த்தரிடத்தில் கேட்டு
அங்கே போலாமா வேண்டாமோம் என்று கேட்டு செபித்து விட்டு கடந்து செல்லும் போது தேவனாகிய கர்த்தர் நம்மை வழிநடத்துகிறவராய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவராய் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லமா? அல்லேலூயா. வாசிக்கணும்னா அதிகமாய் வாசித்துட்டு போகலாம், நமக்கு நேரம் இல்லை. கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.